Alhamdulillah. Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalam ala Sayyidina wa Nabiyyina wa Mawlana Muhammadin wa ala ali Sayyidina wa Nabiyyina wa Mawlana Muhammadin wa barik wa sallim alayhi. Amma ba'd. Faqad qala Allah Ta'ala fi shani habibihi ta'liman takbiran makhbiran wa amira. Inna Allah wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Wa ma tawfiq illa billah. La hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi dhakkirni minhu ma nasitu wa 'allimni minhu ma jahiltu. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma, Rabbi zidni ilma, Rabbi zidni ilma. Rabbi inni mayyitun wa innaka hayyun ya Rabbi. Rabbi dhakkirni minhuma nasitu wa 'allimni minhuma jahiltu. Alhamdulillah. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயர் கண்மணி நாயகம் நம் உயிரில் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபின்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வர இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்திலே அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு புனிதமான ஜும்மா மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபரிலிருந்து நம்மை எழுப்பும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய நபர்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அற்பெரும் கிருபை இஸ்லாத்தின் முதல்மான முஹர்ரம் மாதத்தில் 3வது ஜும்மாவிலே அல்லாஹ் நம்மை கொண்டு சேர்த்திருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இப்படி கூறுகின்றான், ஃபதக்கிர்ஹும் ஃபி அய்யாமில்லா, அவனுடைய நாட்களை நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். என்ன அர்த்தம் சொன்னா, மனிதர்கள் மறதியாளர்கள். மனிதர்கள் ஒரு விஷயத்தை கேட்பாங்க, சில நாட்கள் போனா அந்த விஷயத்தை மறந்துடுவாங்க. அதை நினைவு கூறுறது ரொம்ப அவசியமா இருக்குது. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமும் அது சம்பந்தமா ஜும்மா உரையில பேசப்படுது. ஏன்னா எல்லாரும் தெரியுது கிடையாது. நம்ம எவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் கட்டுறது கையளவு தான். அதனால நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பரிமாறதுக்கு தான் அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு ஜும்மா உரையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில ரபீல் அவல் அந்த மாதம் பிறந்து சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புல நினைவு கூறுவாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் மக்கள் மறதியாளர். அந்த அடிப்படையில அல்லாஹ் ஃபதக்கிர்ஹும் ஃபி அய்யாமில்லா, என் நாட்கள் நினைவு கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த குர்ஆன் ஆயத்து அடிப்படையில ரபீல் அவல் மாதம் பிறந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஜும்மா உரையில இமாம்கள் எடுத்துரைப்பாங்க. ரபீல் ஆஹிர் அந்த மாதம் வந்துச்சுன்னு சொன்னா வலிமார்களுடைய நினைவை, வலிமார்கள் அந்தஸ்து, வலிமாறு சிறப்பை பத்தி இமாம்கள் நினைவு கூறுவாங்க. ரஜப மாதம் வந்துச்சுன்னு சொன்னா மேராஜை பத்தி ஜும்மா உரையில பேசப்படும். மேராஜ்னா எதுக்கு மேராஜ், ஏன் மேராஜ் ஏற்படுத்துச்சு, மேராஜ்னா என்ன அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஷாபான் மாதம் வந்தா பராத்தை பத்தி பேசுவாங்க, பராத்தை பத்தி. அதுக்கப்புறம் ரமலான் வந்தா ரமலான்ல செய்யக்கூடிய அமல்கள், குர்ஆன் ஓது, திக்ரு, திலாவத்து, நோன்பு, அதோட சிறப்புகள்லாம் பேசுவாங்க. ஷவ்வால் வந்தா 6 நோம்போட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இப்படி ஒவ்வொரு மாதத்தை பத்தியும் துல்காதா, துல் ஹஜ் வந்தா ஹஜ்ஜுடைய சிறப்புகள், ஹாஜுடைய சிறப்புகள், ஹஜ்ஜில் கற்றக்கூடிய பாடம் என்ன, அரஃபானா என்ன, இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டே வருவாங்க. அந்த அடிப்படையில முஹர்ரம் மாதம் வந்துச்சுன்னு சொன்னா முஹர்ரம் மாதம் ஷஹ்ருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம் வந்துச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு ஜும்மாவிலையும் முஹர்ரம் மாதத்துல அந்த ஆஷுரா நாளை பத்தி சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம 2 ஜும்மாவையும் நம்ம ஆஷுரா பத்தி பார்த்தோம். ஆஷுரானா என்ன அப்படின்னு சொல்லி, ஆஷுரா நோம்பை பத்தியும் ஆஷுரால என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதோட சுருக்கமா இன்ஷா அல்லாஹ் ஆஷுரா அப்படின்னா
ஏதோ நாட்கள்ல நபிமாரோட வரலாற்றை சொல்லிட்டு கடந்துட்டு போறது கிடையாது. அதுல இருந்து படிப்பினை நம்ம எடுக்கணும். அதுதான் இந்த ஜும்மாவுடைய சிந்தனை. எல்லா நபிமாருக்கும் சோதனை வந்துச்சு, அந்த சோதனை கடந்து போனாங்க. எல்லாத்துக்குமே தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனால துன்புறுத்தப்பட்டாங்க. மூசாவுடைய கூட்டமும் டோட்டலா அந்த ஒரு கடற்கரை அடுத்த கடற்கரை ஏறவும், ஃபிரௌனும் கூட்டம் அந்த கடற்கரை நடுவுல வந்து மாட்டவும் ஒரே நேரத்துல அமைஞ்சிச்சு. மூசாவை பின்பற்ற கடைசி நபர் கரைக்கு ஏறவும், ஃபிரௌனுடைய பின்பற்றணும் கடைசி நபர் கடலுக்குள்ள வரவும், அல்லாஹ் கடல்ல மூழ்கடிச்சான். டோட்டலா எல்லாருமே அல்லாஹ்ல கடல்ல மூழ்கடிச்சிட்டான். இது ஆஷுரா நடந்த சிறப்பு. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் எதிரிகளை சூழ்ச்சியால வான்ல உயர்த்தப்பட்டாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய் இருந்து ஷிஃபா ஆனாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் ஆஷுரா நாள்ல தர ஒதுங்கிச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி திரும்ப கிடைச்சிச்சு. இப்படி நம்ம ஒவ்வொரு நபியும் ஆஷுரா பத்தி பார்த்தோம். அந்த அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்துல என்ன நினைச்சு பார்த்தோம் சொன்னா, நம்ம போன ஜும்மாலே தெளிவா சொல்லிட்டோம். ஹுசைன் ரலியல்லாஹு அந்த ஷஹீதை தவிர வேற எதுவுமே நடக்கல. ஏன் அந்த ஷஹீது ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நாட்டம். ரெண்டு விஷயம், அது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஒண்ணு, அல்லாஹ் இப்படிதான் நாடனா அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொன்னு ஃபதிபிஹின் அதையும் மகத்தான கூலி இப்ராஹிம் ஸலாம் கனவு அல்லாஹ் நிறைவேற்றினான் என்பதாக சென்ற ஜும்மால நம்ம தெளிவா சொன்னோம். அந்த அடிப்படையில ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானதை ஸல்லல்லாஹு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய பொறுத்து ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நஷ்டங்கள், ஏதாவது இழப்புகள், விபத்துகள், நோய்கள், இப்படி முசீபத்து ஏதாவது வந்துகிட்டே இருப்போம். அந்த எல்லா சூழ்நிலையிலும் நம்ம அல்லாஹ்வை பொருந்திக்கணும். அதுதான் உலக வாழ்க்கை, மனிதனா படைக்கப்பட்ட நோக்கமே அதுதான். அல்லாஹ் நம்ம எப்படி நாடுறானோ, எப்படி வாழணும்னு ஆசைப்படுறானோ அப்படிதான் அல்லாஹ் நடத்துவான். நம்முடைய எண்ணத்துல நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கல. நம்ம இப்படி நினைக்கிறோம், இங்க போகணும்னு நினைக்கிறோம், அங்க போக முடியாம போவோம். இந்த பெண்ணை திருமணம் முடிக்க நினைக்கிறோம், ஆனா முடிக்க முடியாம போவோம். இந்த வேலை கிடைக்க நினைக்கிறோம், ஆனா அந்த வேலை கிடைக்காது. ஏன்னா அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நம்ம செயல்படுறோமே தவிர நம்ம நாட்டப்படி எதுவுமே நடக்காது. எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அல்லாஹ்வை பொருந்தி வாழும். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையுடைய சிறப்பு அம்சமே. அல்லாஹ் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி எங்க பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும், எவ்வளவு சாப்பிடலாம், எவ்வளவு வாடணும், யாரு திருமணம் முடிக்கலாம், எத்தனை குழந்தை பேப்பாங்க, எப்போ வஃபாத் ஆவாங்க, எந்த மண்ணில் அடக்கம் செய்யப்படலாம், சொர்க்கவாதியா நரகவாதியா, எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் இருக்கும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஃபர்ல்வானு மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் மிக பெருசுன்னு சொல்றான். அல்லாஹ் அக்பர்ன்ற வார்த்தையை மூணு சிறப்பான இடத்துல பயன்படுத்துறான். அக்பர்ன்ற வார்த்தையை சிறப்புக்குரியதாக 3 இடத்துல பயன்படுத்தலாம். அதுல ஒண்ணு ஃபர்ல்வானு மினல்லாஹி அக்பர், சூரத்து தௌபால 72வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் அக்பர், பெருசு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்னு சொல்றான். இன்னொரு 3வது இடத்துல வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய நினைவு கூர்ந்து தான் பெருசு என்பதாக 3 இடத்துல அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை சிறந்த இடத்தை பயன்படுத்தும் போது இந்த 3 இடத்துல பயன்படுத்துறான். ஃபர்ல்வானு மினல்லாஹி அக்பர் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்ம எப்படி நாடுறானோ அதை பொருந்திக்கணும். அதுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையே. அப்படி இல்லாம நம்ம தினமும் தொழுகிறோம், 5 வேளை தொழுகிறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம், ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், இமாம் கூட நெருக்கத்துல இருக்கிறோம், காமத்தெல்லாம் சொல்றோம். ஆனா நமக்கு அல்லாஹ் தஆலா முசீபத்து கொடுத்துட்டான். அவன் தொழுகைக்கே வர்றது கிடையாது, ஜும்மாக்கு ஒரு நாள் தான் வரான், ரமலான் நோன்பு வைக்கிறது கிடையாது. ஆனா அவன் காட்டுல மழை பெய்யுது, நம்மள அல்லாஹ் கண்டுக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணன்னு சொன்னா ஈமானே அங்க ஆட்டம் கண்டு போயிடும். ஈமான் இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா அல்லாஹ் யாருக்கு என்ன நடனோ அதுதான் நடக்கும். அல்லாஹ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறானோ அதுதான் வாழ்க்கை. உதாரணமா ஒருத்தன் நைட் இரவுல ஏசியில தூங்குறான், இன்னொருத்தன் மரத்துக்கடி நிழல்ல தூங்குறான். அந்த 2 பேத்துக்கும் டிஃபரெண்ட் என்ன? ஏசியில தூங்குறதா இருந்தாலும் சரி, மரத்துக்கடியில நிழல்ல தூங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் தூக்கம் வர வரைக்கும் தான் அவன் ஏசியில தூங்குறான்னு நினைப்பு அவனுக்கு இருக்கும். ஆழ்ந்த தூக்கம், தண்ணியிலே மறந்த தூக்கத்துக்கு போயிட்டான்னு சொன்னா அவன் ஏசியில தூங்கினாலும் கட்டல தூங்கினாலும் இல்ல கட்டல பிறண்டு கீழே விழுந்தாலும் அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் தூக்கத்தை போயிட்டான். அதே மரத்துக்கடி நெல்ல தூங்குறவனும் அவன் தூங்குற வரைக்கும் தான் நம்ம மரத்துக்கு நெல்ல தூங்குறமே, நமக்கு வீடு இல்லையே, மழை பெஞ்சா உழுகுமே அப்படின்ற எண்ணம் இருக்கும். அவன் தூங்கிட்டான்னு சொன்னா அந்த எண்ணம் இருக்காது. நல்ல டீப்பு தூக்கத்தை, ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவான். அந்த மாதிரிதான் அல்லாஹ் தஆலா சோதனை அப்படிதான் கொடுப்பான். ஒருத்தன் பிரியாணி சாப்பிட்றான், இன்னொருத்தன் பழைய சோறு சாப்பிட்றான். 2 பேருக்கு டிஃபரெண்ட் என்ன? அந்த தொண்டைக்குழி போற வரைக்கும் அது ருசி டேஸ்ட் தெரியும். தொண்டைக்குழி கீழே இறங்கின்னு சொன்னா அதுக்கு பேரு நஜீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சாப்பிட்டாலும் சரி, பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, பரோட்டா சாப்பிட்டாலும் சரி, தோசை சாப்பிட்டாலும் சரி, இட்லி சாப்பிட்டாலும் சரி, பழைய சோறு சாப்பிட்டாலும் சரி, கஞ்சி குடிச்சாலும் சரி, அவன் சாப்பிட்டு அந்த உள்ள தொண்டைக்குழிக்கு போற வரைக்கும் அதோட டேஸ்ட் தெரியும். அந்த டேஸ்ட் தொண்டைக்கு கீழே இறங்கிச்சு சொன்னா அது டேஸ்ட் எல்லாம் சமமா தான் இருக்கும். எல்லாத்துக்கும் பேரு நஜீஸ் தான். நீ என்ன விதமான சாப்பிட்டா, காஸ்ட்லி ஃபுட்டை சாப்பிட்டேன், 200 ரூபாய்க்கு சாப்பிட்டேன், 2000 ரூபாய்க்கு சாப்பிட்டேன், எப்படி நீ நஜீஸா மாறலாம் அப்படின்னு கேட்க முடியாது. அந்த தொண்டைக்குழிக்கு கீழே போச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் நஜீஸ் தான். அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கான். எல்லாத்துக்குமே கஷ்டம் வரும். சிலருக்கு
நோயினால கஷ்டம் வரும், சிலருக்கு கடன் தொல்லைனால கஷ்டம் வரும், சிலருக்கு மனைவியால தொல்லை வரும், சில பெத்த மகன்களால ஒரே தலைவலி தொந்தரவா இருக்கும், அக்கம் பக்கத்து வீட்டால கஷ்டத்தை கொடுப்பாங்க, வியாபாரத்துல கஷ்டம் வரும், வாடிக்கையாளர் நம்ம ஏதாவது தொந்தரவு படுத்திட்டே இருப்பாங்க, நமக்கு மேல் அதிகாரி, நமக்கு கீழே அதிகாரி, நம்ம மகளால, நம்ம பக்கத்து வீட்டுல, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம அண்ணன் தம்பி, மாமா மச்சான், இப்படி ஏதாவது கஷ்டம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கஷ்டம் இல்லாம மனுஷனே இருக்க மாட்டான். எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும். யாரோட பிறந்த மண்ணுல மனுஷனா பிறந்துட்டா கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையே முடியாது. கஷ்டம் இல்லாம வாழ்க்கை கிடையாது. எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும். அப்படி ஒருவேளை கஷ்டம் இல்லாம இருக்குன்னு சொன்னா மலக்காதான் இருக்கும். மலக்கு தான் கஷ்டம் கிடையாது. வீட்டுக்கு வாடகை கொடுக்கலும் கிடையாது, லோன் கட்டலாம் கிடையாது, செருப்பு வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், போன் வாங்கணும், இப்படி எந்த தேவையும் இருக்காது. மலக்கு மட்டும் அந்த தேவை இருக்காது. மனுஷனுக்கு இருந்தா கஷ்டம் இருக்குதான் செய்யும். அல்லாஹ் அப்படிதான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு விஷயத்த நமக்கு சந்தேகம் வரும்போது தான் சத்தியம் செஞ்ச ஒரு விஷயத்த அப்படி போனியா அங்க செஞ்சியா அப்படின்னு கேட்டா சத்தியமா நான் போனப்பா, சத்தியமா செஞ்சேன்னு சொல்லி எப்ப சந்தேகம் வருதோ அப்பதான் சத்தியம் செஞ்சு சொல்லுவோம். அல்லாஹ் அது மாதிரி சத்தியம் செஞ்சு சொல்றான். அல்லாஹ் சொன்னாலே போதும், நம்ம ஏத்துப்போம். ஏன்னா ஆமன்து பில்லாஹி மலாயிகத்து குதுபிஹி ரசூலி, ஈமான் முஸ்லிமோட அடையாளமே அதுதான். அல்லாஹ் நம்புறோம், மலக்க நம்புவோம், அல்லாஹ் வேதத்தை நம்புவோம், ஹைரி ஷர்ரி எல்லாமே அல்லாவோட கட்டுப்பாடா இருக்குது. மறுமை நாள் எல்லாம் நம்புறோம். அவன் தான் முஃமின். அல்லாஹ் சொன்னாலும் நம்புவோம். ஆனா அல்லாஹ் சத்தியம் செஞ்சு சொல்றான்னா அவ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அல்லாஹ் சத்தியம் செஞ்சு சொல்றான். சில நாலு சத்தியம் செய்யறான். நீங்கள் வாழ்றீங்க இல்லையா அந்த பூமி மீது சத்தியமாக, நீங்க சுதந்திரமா திரியுறீங்க பாத்தீங்களா, அந்த ஊர் மீது சத்தியமாக, வலது உங்கள் பெற்றெடுத்த தந்தை, தந்தைக்கு தந்தை, தந்தைக்கு தந்தை, எவ்வளவு தந்தை இருப்பாங்களோ எல்லார் மீது சத்தியமாக, அப்புறம் நீங்க பெற்ற பிள்ளைகள், அது உங்களுக்கு மேல உங்களுக்கு கீழே தந்தை மகன் எல்லாருமே இது சத்தியமாக சொல்றேன். நிச்சயமாக நான் மனுஷனை கஷ்டத்தோட தான் படைச்சேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்ற வார்த்தை எப்படி, நான் கஷ்டத்தோட தான் படைச்சேன். அல்லாஹ் சத்தியம்லாம் செஞ்சு சொல்றான். இன்னும் இத்தனை சத்தியம் செய்யறான். பூமி மீது சத்தியம் செய்யறான், தந்தை மீது சத்தியம் செய்யறான், பிள்ளை மீது சத்தியம் செய்யறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்ல வரான். அப்படி நல்லா உத்து பார்த்தா சொன்னா அல்லாஹ் சொல்றான், லக்கத ஹலக்கல் இன்சான ஃபி கபத், நான் மனுஷனை சிரமத்தை கொண்டுதான் படைச்சேன், கஷ்டத்தோட தான் மனுஷன் வாழ்வான் அப்படின்னு அல்லாஹ் சத்தியம் செஞ்சு சொல்றான். அல்லாஹ் சொன்னாலே அது சத்தியம் தான். சத்தியம் செஞ்சு சில சத்தியங்கள் செஞ்சு சொல்றான்னா அப்ப எவ்வளவு உண்மை இருக்கும் அதுல. சத்தியமா சொல்றேன், மனுஷனை கஷ்டத்தோடு தான் படைச்சான்னு சொல்றான். கஷ்டம் இல்லாம மனுஷன் கிடையாது. நம்ம பார்வைக்கு அவர் நிம்மதியா இருக்காருப்பா, தொழுகை வர மாட்டேங்கிறாரு, ஹராம் சம்பாதிக்கிறாரு, லஞ்சம் வாங்குறாரு, வட்டி வாங்குறாரு, நிம்மதியா இருக்கிறான். நம்ம பாரு நாய் படாத பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம் அப்படி நம்ம சொல்றோம். ஆனா அவன் பாருக்கு எப்படி தெரியும், நம்ம இப்படி இருக்கும், அவன் பாரு நல்லா உழைக்கிறான், நல்லா சம்பாதி, நல்லா பேச, அப்படி இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து பார்த்தா அவன் நல்லா இருக்குமே தெரியும். அவன் இடத்துல போய் பார்த்தா சொன்னா நான் நல்லா இருக்குமே தெரியும். என் இடத்துல போய் பார்த்தா நீங்க நல்லா இருக்குமே தெரியும். மனுஷன் வாழ்க்கை அப்படிதான். அஜத்து ஜாலியா இருக்காரு, போறா சுத்துற வர நீங்க நினைப்பீங்க. நான் நினைப்பேன் நிம்மதியா உட்காந்து சம்பாதிக்கிறான் பாரு, நமக்கு சுத்த வச்சிட்டானே அல்ல அப்படி நான் நினைப்பேன். மனிதன் இயல்பே அப்படிதான். எனக்கு நீங்க நல்லா இருக்குமா தெரியும், உங்களுக்கு நான் நல்லா இருக்குமே தெரியும். அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கான். ஆனா கஷ்டம் இல்லாம யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் நல்ல கஷ்டத்தை கொடுத்துருக்கான். கஷ்டம் இல்லாம இப்படி இருக்கவே முடியாது. அதுக்கு என்ன தெரியும் உதாரணம், பாத்ரூமுக்கு போறோம், இல்லைங்க ரொம்ப பாத்ரூம் வாடை அடிக்குதுங்க, ரொம்ப ஸ்மெல் வருதுங்க அப்படின்னு சொல்லி பாத்ரூம் இடிக்க முடியுமா? பாத்ரூம் எல்லாம் வீடு கட்டுவாங்க, யாராவது வீடு கட்டும் போது பாத்ரூம் எல்லாம் வீடு கட்டுவாங்க, பாத்ரூம் கட்டினா ரொம்ப நார்த்தா அடிக்குதுங்க, ஸ்மெல் வருதுங்க, வாடை வருதுங்க அப்படின்னு பாத்ரூம் கட்டாம இருப்போமா? பாத்ரூம் கண்டிப்பா கட்டணும் சொன்னா வாழ்க்கை வீடு நாரி போயிடும். ஆனா பாத்ரூம் கட்டுவாங்க. அந்த வாடை வராம இருக்கிறதுக்கு என்ன அந்த ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸ்ப்ரே அடிப்பாங்க, அல்லது ப்ரெஷர் வைப்பாங்க, அல்லது ஓடோனில் அப்படின்னு சொல்லி ஏதாவது வாசனை திரவியங்கள் வைப்பாங்க. ஏன்னா அந்த வாடை வெளியில வராம இருக்குது. ஆனா வாடை வரதான் செய்யும். அது தடுக்கிறதுக்கு தான் ஆப்ஷனை தவிர சுத்தமா வாடை நீக்கவே முடியாது. ஏன்னா பாத்ரூம்னாலே வாடை வரதான் செய்யும். மனுஷன் சொன்னாலே கஷ்டம் வரதான் செய்யும். கஷ்டத்தை நீக்கலாமே தவிர கஷ்டமே இல்லாமல் வாழலாம் நினைக்கவே கூடாது, நினைக்க முடியாது. ஏதாவது ஒரு வலி வருது, கை கால் வலி வருது, மூட்டு வலி, தலைவலி வருது, டாக்டர்கிட்ட போனா மெடிக்கல்ல போனா மாத்திரை தருவாங்க, பெயின் கில்லர். அதாவது பெயின் கில்லர்னா வலியை கொல்லக்கூடிய மாத்திரையும் சொல்லி தருவாங்க. அது பெயின் கில்லர் தான், வலியை போக்கும் தான், வலி இல்லாமலே ஆக்காது. அந்த வலி தெரியாமல் என்ன மாத்திரை அது தருவாங்க மெடிக்கல்ல டாக்டர். மாத்திரை அந்த மாத்திரை மூலமா உண்மை வலியே வராதான்னு சொன்னா அப்படி கிடையாது. அந்த டைம்ல வலி இருக்காது. அதுதான் கஷ்டம் வருதுன்னு சொன்னா அந்த கஷ்டத்தை வேற கண்ணோட்டத்துல பாக்கணும். அல்ல அப்படி கஷ்டம் கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி அதை அப்படி பார்க்க கூடாது. அந்த கஷ்டத்தை சரி செய்து எப்படி அது வேற கண்ணோட்டத்தை எப்படி பார்க்கணும். ஒரு நபிக்கு ஆஷுரா தினத்துல இந்த முஹர்ரம் மாத சிந்தனை அதுதான். ஒரு நபிக்கு அல்லாஹ் தஆலா கூட பிறந்த சகோதராலே கஷ்டத்தை கொடுத்தான். யூசுப் நபி கூட பிறந்த சகோதரி தூக்கி கிணத்துல போட்டாங்க. ஒரு நபிக்கு சமுதாயத்தினாலே கஷ்டம். எல்லாரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அரட்டி பேசினாங்க, மூசா நபியை படாத பாடுபடுத்தினாங்க ஒரு நபி. இன்னொரு நபிக்கு இப்படி ஒரு நபிக்கு கூட அந்த ஊர் மக்களை சூழ்ச்சி செஞ்சாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் வாழ்ந்து 80 சொச்சம் தான் ஈமான் கொண்டாங்க. இப்படி ஒரு நபிக்கு அந்த ஊர் மக்கள் மனைவி மக்கள் நோயினால கஷ்டம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி எல்லா நபிக்கும் கஷ்டம் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா ஊதித்து நபின் மிஸ்லமா ஊதித்து,
எனக்கு கொடுத்த மாதிரி கஷ்டத்தை அல்லாஹ் எந்த நபிக்கும் கொடுக்கல. அவ்வளவு கஷ்டத்தை எனக்கு கொடுத்தான். அதிக கஷ்டத்தின் உச்சத்துல நான் இருந்தேன் சல்லல்லாஹு சொல்றாங்க. அப்படி கஷ்டமே இல்லாம நீங்க இருக்கணும்னு சொன்னா அல்லாஹ் சல்லல்லாஹு கஷ்டமே இல்லாம கொடுத்துருப்பானே. மாமனிதர் சல்லல்லாஹு இல்லைன்னா உம்மத்து இல்ல, நபி இல்ல, உலகம் இல்லைன்னு சொல்ற அல்லாஹ் தஆலா கஷ்டமே இல்லாம உங்களை படைக்க நாடிட்டா சல்லல்லாஹு எந்த கஷ்டம் கொடுத்துருக்க மாட்டானே. ஆனா அப்படிப்பட்ட சல்லல்லாஹு சொல்றாங்க, எனக்கு கொடுத்த மாதிரி ஒரு கஷ்டம் உலகத்துல யாருக்குமே கொடுக்கலன்னு சொல்றாங்க. என்ன ஒரு தந்தைக்கு அதிகப்படி ஆசை என்ன சொல்லுங்க? ஒரு திருமணம் முடிக்கிறான், அவனுக்கு அதிகபட்ச ஆசை என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க? அவன் பெத்த குழந்தைய பார்க்கலாம், அதுதான் அவன் ஆசை. கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா அவன் குழந்தை பேக்கலாம், அந்த குழந்தைய வாரி அணைக்கலாம், தூக்கலாம், முதல்ல பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. சலாசம் அந்த அந்த வாய்ப்பே கொடுக்கலையே. சலாசம் பிறப்பது முன்பாக தந்தை எல்லாம் பறிச்சிட்டான். அந்த சலாசம் தந்தைக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கல. சரி, ஒரு தாய்க்கு என்ன ஆசை? சொல்லுவாங்க இல்லையா, மகன் வளர மகனை பார்த்து ஊர் மக்கள் சொல்ல தாய் சந்தோஷப்படா, இவங்க பேர்லயே அவன் நான் தங்கமான புள்ளப்பா, நல்ல பொல்லப்பா, நல்லா படிக்கிறான்ப்பா, நல்ல வேலை செய்ய சொல்லுவாங்க இல்லையா. அந்த சந்தர்ப்பம் தாயோட அந்த பிள்ளை வளர்ச்சி பார்த்து சந்தோஷப்படுற விஷயத்த எல்லாம் சலாசம் தாய்க்கு கொடுக்கல. சலாசம் 6 வயசா இருக்கும்போது தாய் வஃபாத் ஆயிட்டாங்க. இப்படி எல்லா கஷ்டத்து மேல கஷ்டம் சலாசம் கொடுத்துட்டே இருந்தாங்க. 8 வயசா இருக்கும்போது தந்தைக்கு அப்புறம் அப்துல் முத்தலிப் பராமரிச்சிருந்தார், அவரும் வஃபாத் ஆயிட்டாங்க. இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் சலாசம் கொடுத்துட்டே இருந்தா அல்லாஹ் தஆலா. ஒரு கட்டத்துல அனாதையா இருந்தாங்க. அனாதைனா சாதாரண கிடையாது, நம்மள மாதிரி கிடையாது. சாதாரண அனாதை இடத்துல இருந்து பார்த்தாதான் நமக்கு விஷயம் புரியும். எந்த ஒரு சுக துக்கத்தையும், எந்த ஆசையும், எந்த தேவையும், எந்த வேதனையும், எந்த நஷ்டத்தையும் யாருக்குமே சொல்ல முடியாது. மனசுக்குள்ள பூட்டி அப்படியே கடைசி பொதிஞ்சு அப்படியே வாழ வேண்டியதான். யாருமே எதுவுமே சொல்லி வாழ முடியாது. அப்படி அனாதையா சலாசம் வாழ்ந்தாங்க. அவ்வளவு கஷ்டம் சலாசம் எல்லாம் கொடுத்துருந்தான். அப்படி இருந்த போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பக்கம் நல்ல எண்ணம் கொண்டு வந்தாங்க. அவர் ரிதுவான் மினல் அக்பர், அல்லாஹ்வோட நல்ல எண்ணம் கொண்டு வந்தாங்க. எவ்வளவு கஷ்டம் சலாசம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. சரி, சலாசம் நபித்துவம் பட்டம் வாங்கிட்டாங்களே, உயர்ந்த நபி ஆயிட்டாங்க, ரசூல் ஆயிட்டாங்க, நபிமான தலைவர் ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா சொன்னா அதுக்கப்புறம் கஷ்டம் தான். நபித்துவம் பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பல விதமான துன்பத்துக்கு ஆளானாங்க. சொல்லால் அடிச்சாங்க, கல்லால் அடிச்சாங்க, தாய்ஃபின தோட விரட்டினாங்க. எல்லா கஷ்டம் நபித்துவம் வாங்கினதுக்கு அப்புறம் தான். சரி, கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. பார்த்தா கல்யாணத்துக்கு பிறகும் கஷ்டம் தான். கஷ்டம் தான் சலாசம் வாழ்க்கையில. நம்ம நினைப்போம் சலாசம் அவங்க என்னப்பா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, சுத்தி சஹாபாக்கள் இருந்தாங்க, சல்லாசம் சொன்னா செய்யற ஆள்லாம் இருந்தாங்க, நிம்மதியா ரொம்ப ஜம்முன்னு வாழ்ந்து போயிட்டா நம்ம நினைக்கிறோம். சலாசம் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டம் தான். சரி, மக்கள் தான் கஷ்டப்பட்டாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் சந்தோஷமா வாழாங்க பார்த்தா அப்பயும் கஷ்டம் தான். சலாசம் மதீனால இருந்து மக்கால மதீனாவுக்கு போறாங்க. மதீனால 10 வருஷம் வாழ்றாங்க. 10 வருஷம் கஷ்டமோ கஷ்டம். உஹது, ஹந்தக், பத்ரு, அப்படி போர் மேல போர். சலாசம் வாழ்க்கையில எவ்வளவு போர் செஞ்சிருக்காங்க தெரியுமா? மக்கா இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. 53 வயசுல ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. 63 வருஷம் வரைக்கும் வாழ்றாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். 10 வருஷம் மதீனா இருந்தாங்க. அந்த 10 வருஷம் மதீனால சலாசம் மேற்கொண்ட போர் எத்தனை தெரியுமா? 63 போர் செஞ்சிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நினைச்சு பார்க்க முடியுதா? 10 வருஷத்துல 63 பேர் சலாசம் செஞ்சிருக்காங்க. அந்த போர்ல தானே தளபதியா படையை வழி நடத்துற போர் மட்டும் 23 போர். எங்கேயாவது சிந்திக்க முடியுதா? போர்னா காலைல போய் சாயங்காலம் வேலைக்கு போறமே, காலைல போய் நைட்டு வரமே, அந்த போர் கிடையாது. போறதுக்கு 10 நாள் ஆகும், அங்க ஒரு 10 நாள் 5 நாளோ, திரும்ப வரதுக்கு ஒரு 10 நாள், இப்படி வாழ்க்கை ஃபுல்லா போர். அப்ப எப்ப மனைவியை சந்திச்சிருப்பாங்க, மனைவியோட எப்படி குடும்பம் நடத்திருப்பாங்க, பிள்ளைகிட்ட எப்படி பார்த்திருப்பாங்க, ஊர் மக்கள் எப்படி பேசியிருப்பாங்க, எப்படி அல்லாஹ்க்கு நேரம் ஒதுக்கிருப்பாங்க, சிந்தித்து பார்க்க முடியுதா? 10 வருஷம் 63 போர்னா சிந்தித்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஹந்தக் போர்ல சலாசம் கூட அப்ப அந்த டைம்ல உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா சலாசம் மனைவி கூட படுத்திருக்கிறாங்க. அப்ப ஏதோ சத்தம் கேக்குதான். ஹந்தக் கூடாத படுத்து அந்த போர்க்களத்துல படுத்து இருக்கிறாங்க. சத்தம் கேட்கும் சலாசம் ஏஞ்சி போய் பாக்குறாங்களா, ஒண்ணுமே இல்லையா. திரும்ப போக்குறாங்க, திரும்ப ஏதோ சத்தம் ஏஞ்சி போய் பாக்குறாங்க, எதிரி வர மாதிரி இருக்கு, எதிரி பிடிக்கிறாங்க, திரும்ப வந்து படுக்கிறாங்க, திரும்ப எந்திரிச்சு சத்தம் ஏஞ்சி போறாங்க. உம்மு சல்மா அறிவிக்கிறாங்க, அன்னைக்கு மட்டும் சலாசம் என் கூட படுத்திருக்கும் போது 33 தடவை எந்திரிச்சு போயிட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. எங்கேயாவது சிந்திக்க முடியுதா? ஒரு நைட்ல 33 தடவை எந்திரிச்சு போய் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த போர்க்களத்தை ஏதாவது பாதிப்பு ஏற்பட எதிரி வந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தாங்க. அவ்வளவு கஷ்டம் சலாசம் கிட்ட. சலாசம் கஷ்டத்துல வாழ்ந்தாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? கஷ்டம் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் நம்ம நினைக்கவே மாட்டோம். சிந்திச்சு பாருங்களா, எல்லாமே நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே கிடைக்குது. காசு கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, ஒரு நல்ல டிப் டாப் ட்ரெஸ் கிடைக்குது, நல்ல வேலை கிடைக்குது, நல்ல மனைவி, நல்ல சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரி மனைவி, சொல்றதெல்லாம் செய்யற மாதிரி பிள்ளைங்க அமைஞ்சிட்டாங்க சொன்னா அல்லாஹ் நினைச்சு பார்ப்போம். எல்லாம் தேவையில்லை, நமக்கு தேவைப்படவே மாட்டானே. மனைவியில கஷ்டம் சொல்ல வைப்போம்னா அல்லாஹ் என் மனைவியாடா அப்படி ஆக்கிட்ட, சரி பண்ண அல்லாட்ட கேட்போம். எல்லாம் என் பிள்ளை இப்படி ஊதாரியா ஆக்கிட்டாரே, பிள்ளையை நாசமாக்கிட்டாரு, எல்லாம் பிள்ளையை சரி பண்ண அல்லாட்ட கேட்போம். அப்படி எந்த கஷ்டமே இல்லை, எல்லாம் வேலையில முதலாளி தொந்தரவு பண்றான், சம்பளம் பத்தல அப்படின்னு நம்ம கேட்போம். எப்ப
சம்பளம் நிறையவே அல்லாட்ட கேட்க மாட்டோமே. சம்பளம் பத்தல, மனைவி தொல்லை, மக்கள் தொல்லை, ஊர் மக்கள் அக்கம் பக்கத்து வீட்டை தொல்லை, வீட்டு தொல்லை, லோன் தொல்லை, அப்படி எல்லா தொல்லைன்னு வரும்போதுதான் அல்லாட்ட கை ஏந்திரும். யாரெல்லாம் தொல்லை நிக்கிறாள், கஷ்டம் நிக்கிறாள்ல, எந்த கஷ்டமே இல்லை, சிரமமே இல்லை, நிம்மதியா ஜாம் வாழ்றீங்கன்னு சொன்னா அல்லாஹ் பக்கம் நீங்க தேவையாகவே மாட்டீங்க. அல்லாஹ் படைச்சது, அல்லாஹ் அப்படிதான் படைச்சே இருக்கான். அல்லாஹ் படைப்பு, அல்லாஹ்வோட சுன்னத்தே அதுதான். கஷ்டம் வரணும், அப்ப நீ என்னை கூப்பிடலாம், நான் உனக்கு உதவி செய்வேன். அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கான். ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் இரவு ஃபுல்லா தூங்காம தலையில துடிக்கிறான், தலைவலி, கஷ்டம், நோய், தூக்கமே முடியல, பொண்டு படுக்கிறான், மாத்திரை போடுறான், பெட்ஷீட் போடுறான், ஃபேன் ஆஃப் பண்றான், தூக்கமே வரல. ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் ஒரு நாள் இரவு நோயால, தலைவலியாலோ அல்லது நோயால, ஜலதோஷத்தால ஒரு நாள் இரவு ஃபுல்லா தூங்காம அப்படி முழிச்சியே இருக்கிறான, வேதனைப்படுறானோ, அவனோட ஒரு வருட பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன் அல்லாஹ் சொல்றான். அப்படி கஷ்டம் வரும்போது இப்படி திருப்பிக்கிறோம், அல்ல இப்படி கஷ்டத்தை கொடுத்துறானே, ஏன்னா அல்ல நம்ம ஏதோ ஒரு நல்லதை கொடுத்துறான், நம்ம பாவத்தை மன்னிக்கிறான், அந்தஸ்து உயர்த்துறான், அல்ல பின்னாடி வரக்கூடிய துன்பத்தை நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பார்வையை மாத்தணும். அதுதான் ஆஷோட நோக்கமே, அதுதான் இந்த முஹர்ரமோட சிந்தனை, அதுதான் நம்ம சிந்தனை அப்படியே மாத்திடணும். இன்னொரு ஹதீஸ்ல வருது, சஹியான ஹதீஸ், லைஃபான ஹதீஸ் தான். ஹதீஸ்ல வருது, ஒருத்தர் நைட்லாம் தூங்காம மூச்சோட கஷ்டப்படுறான், சரியில்லை, ரெண்டு மூக்கு அடைச்சு போச்சு, மூச்சு விட கஷ்டப்படுறான், சிரமப்படுறான், ரொம்ப சிரமப்பட்டு மூச்சு விடுறான், ஒரே மௌத்தா போற ஸ்டேஜ்ல அந்த மாதிரி மூச்சு வரான், நைட்டு ஃபுல்லா ஜலதோஷத்துல தூக்கமே வரல. அப்ப அல்லாஹ் மலக்கு கூப்பிட்டு கேட்பானா, ஏன் அடி அப்படி கஷ்டப்படுறானா, மூச்சு விட கஷ்டப்படுறானா? ஆமா அல்ல, மூச்சு விடாம கஷ்டப்படுறான்ல அப்படின்னு. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, அவன் கஷ்டப்பட்டு மூச்சு விடுறான் பாத்தீங்களா, அந்த ஒவ்வொரு மூச்சும் அவன் சுபஹானல்லாஹ் சொன்னா அப்படி எழுதிக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா. கஷ்டப்பட்டு மூச்சு விடுறான் இல்லையா, அந்த ஒவ்வொரு மூச்சுக்கும் என் அடியான் என்ன சுபஹானல்லாஹ்னு சொன்னா அப்படி அல்லாஹ் தூய்மையான அப்படி திக்ரு செஞ்சுதான் நீ பதிவு செய்ய மலக்கே அப்படின்னு அல்லாஹ் மலக்கிட்ட கட்டளையிடுவானா. அப்போ எவ்வளவு நன்மை அல்லாஹ் தரான். அந்த கஷ்டத்தை அப்படியே தூம்பிடலாம், அந்த கஷ்டத்தை அல்லாஹ் பார்க்க திரும்பிடலாம். போயிட்டே இருக்கும், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, வண்டி தள்ளுறான், எவன் போட்டான் தெரியல ஆணி, பஞ்சரா போச்சு, எவன் மூஞ்சான் தெரியல, பஞ்சரா போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஹதீஸ்ல வருது, ஒரு அடியானுக்கு வரக்கூடிய தலைவலியும் காலில் முள் தேய்த்தலும் அவனை பாவத்தை அழிக்காம விடுறதுன்னு வருது. காலில் முழு குத்தாலும் சரி, வண்டியில முழு குத்தாலும் சரி, அதுதானே ஹதீஸோட நோக்கம். அதுதானே வண்டி பஞ்சாப தள்ளிட்டு போனேன், அதுக்குன்னு அர்த்தம் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான், ஓ அந்தஸ்தை உயர்த்துறான், உன நல்லவனை தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் நம்ம அந்த பார்வையை அப்படியே மாத்துறோம். டாக்டர் எழுதியிருந்தாரா, ஒரு டாக்டர் அந்த டாக்டரை போன சொன்னா, குழந்தை டாக்டர் போன சொன்னா குழந்தை படமா போட்டுப்பாரு, அது புள்ள மாசமா இருக்க மாதிரி, குழந்தை ஊட்டுற மாதிரி. அது டாக்டர் ஒரு டாக்டர் எழுதி வச்சான் செவத்துல, பெயின் இஸ் காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு எழுதியிருந்தார். அர்த்தம் சொன்னா, வலி இருக்கு இல்லையா, வலி அல்லாஹ் கொடுத்த வலி ஆண்டவன் கொடுத்த அன்பளிப்பு அப்படின்னு எழுதியிருந்தாராம். அப்ப பேஷண்ட் கேட்டாரா, என்ன டாக்டர் எழுதிருக்கீங்க, வலி நாங்க வலி துடிச்சிட்டு வரோம், நீங்க போய் வலி அல்லாஹ் ஆண்டம் கொடுத்த கிஃப்ட்னு சொல்றீங்களா? அவர் இந்து அப்படி எழுதியிருக்காரு, பெயின் இஸ் காட்ஸ் கிஃப்ட், வலி என்பது இறைவன் பால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொடை அப்படி எழுதியிருக்காரு. அப்ப அந்த பேஷண்ட் கேட்கறாங்க, இன்னும் இப்படி எழுதிருக்கீங்களே, நாங்க வலியில துடிக்கிறது உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இறைவன் கொடுத்த அன்பளிப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த டாக்டர் சொல்றாம, இல்லப்பா, அந்த வலி உங்களுக்கு வெளியில தெரிஞ்சாதான் நீங்க சிகிச்சை செய்வீங்க, உள்ளுக்குள்ளே ரணமாய் எதுவுமே ஆகல, அந்த வலி உங்களுக்கு வெளியே படணும் சொன்னா அப்படியே அந்த செல் அரிச்சு நீங்க அப்படியே மௌத்தா போயிட்டு இறந்து போயிடுவீங்க. அந்த வலி தெரியும் போதுதான் ஏதோ வலி இருக்குது, உள்ள ஏதோ செப்டிக் ஆயிருக்கும் அப்படின்னு தெரியனால்தான் நீங்க வரீங்க, அந்த வலி கிஃப்ட் தானே அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம பாரு எப்படி பார்க்கணும், ஒரு வலி வந்தா, ஒரு அடிப்பட்டா நம்ம அல்லான்னு கத்துறோம் பாத்தீங்களா, அது திக்கரா போயிடுது. வலி வரும் துடிக்கிறோம் இல்லையா, அல்லாஹ் காப்பாத்து சொல்ற மாதிரியா, அது திக்கரா மாறி போயிடுது. அதுதான் சொல்றாங்க பெயின் இஸ் காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு. ஆக அதனாலதான் எவ்வளவு வலி இருந்தாலும் அந்த வலிக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சுகத்தை கொடுப்பான். இருக்கிறதே கடுமையான வலினா தெரியுமா, ஒரு தாய் ஒரு மகளை கட்டி கொடுக்குறா, கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த தாயாவது நினைப்பாளா என் மக கஷ்டப்படலாம், மக வேதனை பண்ண நினைப்பாளா? ஆனா ஒரு தாய் நினைப்பா, என் மக ரொம்ப வேதனை பண்ண கஷ்டப்படலாம். எப்போ? அந்த பிரசவ நேரத்துல என் மகளுக்கு நல்லா வலி வரும்னு நினைப்பா. வலிக்குது மக துடிக்கிறா. அப்ப தாய் சொல்லுவா, இன்னும் வலி வரும் துடிப்பா மக தாய். அப்ப சொல்லுமா, நீ தாயா, நான் வலியில துடிக்கிறேன், இன்னும் வலின்னு கேட்கிறேன், இன்னும் வலி வந்தா குழந்தை சுகமா பிறக்கும், வலி வர சொன்னா ஆபரேஷன் பண்ணுவாங்க. அதனால தாய் சொல்லுவா, இன்னும் வலி வந்தா நல்லா இருக்கும், இன்னும் வலி வரும் கத்துன்னு சொல்லுவா. அப்படி வலி வரும் போது அந்த வலியில குழந்தை பெத்தெடுக்கிறா. பிரசவ வலி சாதாரண வலி கிடையாது, மறு ஜென்மம் சொல்லுவாங்க, செத்து பிழைக்கிற வலி தான் பிரசவ வலி. ஒரு ஹதீஸ்ல எப்படி வருது, யார் பிரசவ வலியை துடிச்சு மௌத்தா போறாங்க அவங்க சொர்க்கவாதி என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கு. இப்படி குழந்தை பெத்தெடுக்கும் போது அந்த வலியெல்லாம் பஞ்சா பறந்து போயிடுது. அந்த குழந்தை முகத்தை பார்த்தோன்னே அவ இத்தனை நாள் பட்ட கஷ்டம், 10 மாசம் புரண்டு படுக்க முடியாம, நிம்மதியா சாப்பிட முடியாம, நிம்மதியா தூங்க முடியாம, எந்திரிக்க முடியாம, உட்கார முடியாம, ஓட முடியாம, வலியில துடிச்சு பெத்தெடுத்த பிறகு அந்த குழந்தைய பார்த்த உடனே எல்லா வழியும் பனி போல பறந்து போயிடுது. சரியா விட்டுட்டாளா, அடுத்த 2 வருஷம் இன்னொரு குழந்தை வைக்கிறா. ஏங்க இப்பதான் அங்க குழந்தை பார்த்து அவ்வளவு கஷ்டப்பட்டே சித்து பொழைச்சு ஏமா திரும்ப குழந்தை பேங்க கேட்டா, அதெல்லாம் வலியெல்லாம் அது பாத்துக்கலாம், குழந்தைதான் முக்கியம் அப்படின்னு அந்த வலியை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அடுத்த வலி வேணும், அடுத்த குழந்தை வேணும்னு சொல்லி. இதுதான் அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு வலி வந்தாலும் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க, அதை வேற குழந்தை பாருங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறான். வலி வந்து அல்லாஹ் பக்கம் திரும்பிடுங்க. வலி வந்து நான் புலம்பிட்டேன், இப்படி போயிட்டேனே, நான் தொழுதுனேன், தூம்போச்சுனே, ஹஜ்ஜி செஞ்சினேன், ஏன் அல்லாஹ் அப்படி சோதிக்கிறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. வலி கொடுத்தான்னா அல்லாஹ் ஏதோ தேர்ந்தெடுக்க போறா அப்படின்னு. கோயில சிலை இருக்குது, சாமி சிலை இருக்குது, அந்த சிலையும் கீழே டைல்ஸ் கல்லு பதிச்சிருக்கான், அந்த கல்லு பேசிட்டான், நீ நானும் ஒரே பாறாங்கல் தான் ஒன்னா தானே இருந்தோம்,
உன்னை மட்டும் கையெழுத்து கும்புறானுங்க, எனக்கு காலில் போய் மிதிச்சுட்டு உள்ள வராங்களே அப்படின்னு. அப்ப அந்த சாமியை சில சொல்லிச்சான், நீ நானும் ஒரே கல்ல தான் இருந்தோம். கற்பனையா சொன்ன கதை, உதாரணம் மட்டும் பாருங்க. அப்ப அந்த சாமியை சில சொல்லிச்சான், நீ நானும் ஒரே கல் தான் இருந்தோம், என்னை உளி வச்சு செதுக்கிற போது நீ செதறி வலி தாங்காம செதறி போயிட்ட, கீழே போயிட்ட. நான் அந்த வலி தாங்கா இருந்தேன், என்னை கையெழுத்து கும்புறானுங்க. நீ வலி தாங்காம செதறி போயிட்ட, உனக்கு கீழே போட்டு விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சா அந்த கல்லு. ஆனா வரக்கூடிய வழியை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க, ஏத்துக்கிட்டீங்க சொன்னா அல்ல உயர்ந்த அந்தஸ்தை கொண்டு போயிடானா. ஒரு ஹதீஸ்ல ஒரு பெண்மணி வராலாம், நாயிமே சல்லாசன் வராங்க, நாயிமே எனக்கு அடிக்கடி காக்கா வலிப்பு வந்துருது, ரோட்ல போயிட்டு காக்கா வலி வந்து நான் அப்படியே துடிச்சு கீழே விழுந்துடுறேன், எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது, எனக்கான துவா செய்ய நல்லாட்ட. நான் காக்கா வலி வந்து கீழே விழும் போது என் பாவாடை என் ட்ரெஸ் எல்லாம் விலகி போயிடுது, எனக்கு ரொம்ப அவமானமா அசிங்கமா இருக்குது, அந்த வலி தாங்க முடியல, எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சல்லாசன் கேட்கறாங்க. அப்ப சல்லாசன் சொல்றாங்கன்னா, நான் உனக்கு 2 துவா செய்யறேமா, ஆனா 2 நிபந்தனை. நான் துவா செய்யறேன், இப்படி துவா செய்ய அப்படி ஒண்ணு, இந்த வழியோட நீ பொறுத்திக்கிட்டேன்னு சொன்னா அல்ல உனக்கு ஜன்னா கொடுப்பான், அதுக்கு கூலி உனக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான். இல்ல நான் துவா செஞ்சேன்னு சொன்னா உனக்கு அல்லாஹ் இந்த காக்கா வலிப்பை இல்லாம வாழ்க்கைன்னு கொடுத்துருவான். உனக்கு காக்கா வலிப்போட நீ வாழ்ந்து சொர்க்கத்துக்கு போறியா, இல்ல இந்த பூமியில வாழும்போது இதுக்கப்புறம் காக்கா வலிப்பே வராம வாழ ஆசைப்படுறியான்னு கேட்கறாங்க. ஒண்ணு காக்கா வலிப்பு, நான் துவா செஞ்சு சொன்னா நல்லா காக்கா வலிப்பு நீக்கிடுவான், இதுக்கப்புறம் உனக்கு காக்கா வலிப்பே வராது, நோட்டிப்பே வராது. நான் துவா செய்யாம விட்டுட்டேன்னு சொன்னா உனக்கு காக்கா வலிப்பு வரும், நீ இதை பொருந்திக்கிட்டேன்னு சொன்னா உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான், நீ ஏத்துக்கிறியான்னு கேட்கறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொன்னாலும், நாயுமே அப்படியா, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானா, இல்ல காக்கா வலிப்புக்கு எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பானா, நான் ஒரு 10, 30, 40 வருஷம் வாழ்ந்துட்டேன், இன்னும் 5-6 வருஷமா தான் வாழ்வேன், எனக்கு காக்கா வலிப்போட எனக்கு இருக்கட்டும், எனக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்க சொல்லு என்பதாக அந்த பெண்மணி கேட்டாங்க. எவ்வளவு பெரிய வாழ்க்கை, சின்ன சின்ன வலிக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குறான், நினைச்சு பார்க்க முடியுதா? ஒரு சின்ன வலிக்கு எல்லாம் பாவத்தை மன்னிக்கிறான், அந்த சுவைத்தான் சொர்க்கத்து, இந்த காக்கா வலிக்கால சொர்க்கத்தை கொடுக்குறான். அப்ப அந்த பெண்மணி கேட்டுச்சா, நான் இந்த வலியோட பொருந்தி இப்படியே வாழ்ந்து இப்படியே மௌத்தா போய் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கேட்டு வாங்கிட்டாங்க, ஆனா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நாயுமே சொல்லுமா அப்படின்னு கேட்கறேன். அப்ப சல்லாஹ் சொல்றாங்க அந்த பெண்மணி, நான் காக்கா வலிப்பு இந்த மாதிரி துடிச்சு விடுக்கும் போது என் ட்ரெஸ் எல்லாம் விலகி போயிடுது, அதுக்கு மட்டும் துவா செய்யுங்க, என் ட்ரெஸ் விலகாம இருக்கும் அதுக்கு மட்டும் துவா செய்யுங்க, ஆனா காக்கா வலிப்பு வரட்டும், எனக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கட்டும், ஆனா ட்ரெஸ் விலகக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. சல்லாஹ் கையில துவா செய்யறாங்க, ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணிக்கு காக்கா வலிப்பு வந்துச்சு, ஆனா ட்ரெஸ் எல்லாம் விலகல, அப்படியே ட்ரெஸ் இருந்துச்சு. துவா பறக்கத்தால காக்கா வலிப்பு வந்த பிறகு ட்ரெஸ் விலகாம இருந்துச்சு என்பதாக அறிவிக்கிறாங்க. அந்த பெண்மணிக்கு அல்ல சொர்க்கத்தை கொடுத்தா என்பதாக வரலாறு. ஏன் சொல்லணும்னு சொன்னா, எந்த வலி, எந்த கஷ்டம், எந்த துன்பம் எது வந்தாலும் இதனால அல்லாஹ் நமக்கு பெரிய நியமத்தை வச்சிருக்கான், பெரிய கிஃப்ட் வச்சிருக்கான், எதுக்காவது அந்தஸ்து வைத்தோம் பாவத்தை மன்னிப்பான்னு சொல்லி அந்த பார்வையே வேற மாதிரி மாத்திக்கிறோம். எந்த நம்பிக்கையும் கஷ்டம் வராம இல்ல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு வராத நோய் நமக்கு வந்து போச்சு, கூட கொஞ்சம் அண்ணன் தம்பியை தூக்கி கிணத்த தூக்கி போட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அப்படியே நமக்கு கஷ்டம் அல்ல கஷ்டத்தை கொடுத்தான், அல்லாஹ் நம்ம சூழ்நிலை இல்ல எதிரிகளா சூழ்ந்து வச்சிருக்கலாம். அந்த மாதிரி நம்ம பார்வை மாத்தினா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில யாருக்கும் துன்பம் தராமல், யாருக்கு இடையில தராமல் நல்லபடியா வாழ்ந்து நல்லபடியா மௌத்தாயி அல்லாஹ்வுடைய பொறுத்தது பிறகு தௌஃபீக்கி வல்லாஹ் வணங்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.